சார், ம். அந்த கிழவன் சொன்ன மாதிரி அந்த பொட்டியில இருந்த எலும்பு அந்த ராட்சச குழந்தையோட தான் இருக்குமோ? யோ பூபதி, ராட்சசன் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் மூட நம்பிக்கையா? நீ முதல்ல வண்டிய ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு என்னாச்சுன்னு முதல்ல பாரு. சரிங்க சார். பாரு. இதோ பார்க்குறேன் சார். இருந்தாலும் சார், நம்ம அந்த பொட்டிய ஓப்பனே பண்ணியிருக்க கூடாது. இல்ல சார்? என்னய்யா நீ? முதல்ல வண்டி எடு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சார், ஒருவேளை அந்த பொட்டிக்குள்ள புதையல் மட்டும் இருந்திருந்தா, நம்ம லைஃபே செட்டில் ஆயிருக்கும்ல சார்? முதல்ல வண்டிக்கு என்னாச்சுன்னு பாருய்யா. ஆ, ஸ்டார்ட் பண்ணு முதல்ல. சார் டார்ச் எந்த பக்கம் நீங்க? இங்க தான். வாவ் 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 வாவ்! என்ன Hello, இன்னைக்கு இவ்ளோ hello. செஞ்சு வச்சிருக்க? ஆ? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டு. ஓ, ம். அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நைஸ். ஆ. ம். சந்துரு எங்க இருக்கா? அவன் காலையில இருந்து விளையாடி விளையாடி டயர்ட் ஆயிட்டான். ஓ சாரி. தட்ஸ் ஓகே. இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்தேன். ஆ. வாட்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? அத நான் மறப்பனா? கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடுறதுக்காக என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் டேவே என்ன கூட்டிட்டு போனீங்க. ஏதோ ரொமான்டிக்கா டேட் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு வந்தா யூ ஹேவ் பீன் சோ அன்ரொமான்டிக். அன்ரோமான்டிக். நானா? யா. அம்மா, நீங்க வாங்க. நீ ஏன் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? வாங்க. இவங்க இந்த ஊர்க்காரங்க தான். பக்கத்துல தான் வீடு. வீட்டு வேலைக்கும், சமையல் வேலைக்கும் ஹெல்ப்பா இருக்கணும்னு தான் நான் வர சொல்லியிருக்கேன். அதான் வந்திருக்காங்க. ஆ, நீங்க காலையில இந்த பக்கம் வந்திருந்தீங்களா என்ன? ஆமாம்மா. நான் காலையில வந்திருந்தேன். நீங்க அப்ப ஏதோ வேல பாத்துட்டு இருந்தீங்க. சார் வந்த உடனே வரலான்னு நெனச்சு தான் நான் திரும்ப போயிட்டேன். ஓ, நான் உங்கள பார்த்து ரொம்பவே பயந்துட்டேன். இங்க பாருங்கம்மா, நீங்க தான் என் பொண்டாட்டி கூட எப்பவும் இருக்கணும். எப்பவுமே என்னால கூட இருக்க முடியாது. சோ, நீங்க இவ கூட இருந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும்மா. சரிங்க முதலாளி. வாங்க. வரேம்மா. இப்படியா என்ன பயமுறுத்துவீங்க? இங்க எப்படி புகை வருது?
சந்துரு சந்துரு இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அங்க யாராவது இருக்காங்களா? சந்துரு வா. வா. விஜய் இப்படியா வருவ? நான் பயந்துட்டேன். அதை விடு. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அது விஜய். ஓ. இவனுக்கு ஸ்லீப் வாக்கிங் இருக்குல்ல? ஆமா. அண்ணா விஜய், வெளியே யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. சந்துரு கூட அந்த பக்கம் கை காமிச்சான். ஆனா அங்க யாருமே இல்ல விஜய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், இல்லம்மா. காத்துல ஏதாவது சத்தம் கேட்டிருக்கோம் அவ்வளவுதான். காத்தெல்லாம் இல்ல விஜய், நான் ஒண்ணும் பார்த்தேன். இல்லம்மா, நீ வா. அ- வா சொல்றேன்ல, நீ வா. விஜய் ஆ. என்னது? சாப்பாடு தான். ஓ, பூபதிக்கு ஸ்பெஷலா? மேடம் எனக்கா? ஆ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓ லிங்கம்மா, நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்கம்மா. ஆ. அப்படின்னா நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தானா? ஆமாம்மா. நானு, என் அப்பா, என் தாத்தா எல்லாரும் இங்க தான் பொறந்து வளர்ந்தோம். அப்படின்னா அந்த பழங்குடி இனத்தவர்கள் முந்தானத்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே ட்ரங்க்ல இருந்த எலும்புகள், அங்க இருந்த மக்கள்லாம் ராட்சச குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம். ஆ, அதெல்லாம் உண்மைதானா? ஆமாம்மா. என்னோட அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த கதை சொல்லிட்டே இருப்பாரு. இந்த பழங்குடி வம்சத்துல ஒரு ராட்சச குழந்தை பிறந்ததாம்மா. அதுவும் ரொம்ப விகாரமா இருந்துச்சாம்மா. சின்ன உடம்பு, பெரிய தலை, அந்த மாதிரி இருந்துச்சாம்மா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர்க்காரங்களை சேர்ந்துக்கிட்டு தாய்க்கு முன்னாடி அந்த குழந்தை கொன்னுட்டாங்களாம். இப்ப பழைய ட்ரங்க்ல கிடைச்சதுல அந்த எலும்பு, அத பார்த்துட்டு ஊர்க்காரங்க சொல்றத கேக்கும்போது அது அந்த ராட்சச குழந்தையா கூட இருக்கலாம். ஆ, அப்படின்னா அந்த பழங்குடி வம்சம்லாம் இப்ப எங்க போயிட்டாங்க? எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியாதுமா. ஆனா ஒண்ணு, நம்ம ஊர்ல ஞானி ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த கதை இதெல்லாம் எழுதுவாங்கல்ல, அததான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ம். ஹலோ. நான் ஜெகதீஷ் பேசுறேன். சொல்லுங்க. எம்எல்ஏ ஜெகதீஷ் பேசுறேன். வணக்கம் சார். என்ன இன்ஜினியர், எங்க இருக்க? பிரிட்ஜ் கிட்ட சார். கொஞ்சம் குவாரிக்கு வரியா? உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம் சார்? போன்ல பேசுற மாதிரி இருந்தா இந்நேரம் சொல்லியிருக்க மாட்டேன். வரேன் சார். உட்காரியா? ஏய், இதுக்கப்புறம் இவன் என் பேச்ச கேட்கலன்னா அப்படியே புதைச்சிருக்க. ஏயா, நீ என்ன இன்ஜினியரா இல்லன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்? கவனிங்கடா. என்ன நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தியோ
அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த குவாரி அதுல இதுல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. என்ன? அனுமதி இல்லாமல் நடத்துகிற குவாரியால அக்கம் பக்கம் இருக்க வீடுங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையாக இருக்குது. அதை கேட்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண பொதுமக்கள் கூட இதை கேட்கலாம். நான் பிரிட்ஜில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் குவாரியால் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பாழாக போயிடும். இதை பாருப்பா, இந்த முஸ்தஃபாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அப்படி இல்ல நீயும் உன் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சொல்லிட்டேன். இவன் தான் புது இன்ஜினியரா? ம். இங்க பாருப்பா இன்ஜினியர், பொதுவா நான் எல்லார்கிட்டயும் பொறுமையா தான் பேசுவேன். உனக்கு தேவையான அமௌண்ட்டை வாங்கிட்டு என் வழியில குறுக்க வராம இருந்தா அது போதும். என்ன? ம், எடுத்துக்க. ம். ஹலோ, எதுவுமே சொல்லாம போற? இங்கே பாருங்க, நீங்கள் நடத்துகிற இல்லீகல் மைனிங்கால பாலத்துக்கும் பாதிப்பு இருக்கு. ஒருவேளை அந்த பாலம் இடிஞ்சு போச்சுன்னா 2 ஊருக்கும் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் போடுற இந்த பிச்சை காசுக்கு ஆசைப்படுறவன் நான் கிடையாது. நான் எந்த எல்லைக்கும் போய் கண்டிப்பாக உங்கள் இல்லீகல் மைனிங்கை ஸ்டாப் பண்ணுவேன். ஏய்! உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் இந்த ஊர்ல வாழ விடாம கொன்னு போடுறேன் பாரு. இங்க பாருங்க பெரியவரே, இந்த டயலாக் எல்லாம் படத்துல சூப்பரா இருக்கும், என்கிட்ட வேணாம். நான் சொல்றத கேளு. பொறுமையா இரு. பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்து சாதிக்கணும். சொல்றத கேளு. மொத்தமா முடிப்பேன்.